நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அடுத்த மாதம் 5 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக, பாஜக போட்டியிலிருந்து ஒதுங்கி தேர்தலை புறக்கணித்துள்ளன. திமுக கூட்டணியில் போட்டியிடும் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமிக்கு இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. சந்திரகுமார் ஆளுங்கட்சி வேட்பாளர் என்பதால் அவருக்கு தான் வெற்றி என்ற சூழலே கள நிலவரமாக உள்ளது. இருந்தாலும் பிரதான மற்ற கட்சிகளின் ஓட்டுகளை பெற வேண்டும். கடந்த இடைத்தேர்தலை விட கூடுதலாக பெற்று காட்ட வேண்டும். இது சட்டசபை தேர்தலுக்கு பேருதவியாக இருக்கும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்வாகிகளை உசுப்பி விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதியில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஓட்டளிப்போர் விவரங்களை நாம் தமிழர் கட்சியினர் முழு வேகத்தில் சேகரித்து வருகின்றனர். பிரச்சாரம் துவங்கும் நாளிலிருந்து இவர்களை குறிவைத்தே பிரச்சாரத்தை முன்னெடுக்க லோக்கல் நாம் தமிழர் கட்சியினர் முடிவெடுத்துள்ளனர். இங்கு செல்லும் சீமானும் இரு பிரதான கட்சிகளின் ஓட்டை குறிவைத்துதான் பிரச்சாரம் செய்வார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகிறது.